நவுன் ஜெண்டர் பார்க்க போறோம் இன்னைக்கு கிளாஸ்ல. ஓகேங்களா? மொத்தம் 4 டைப் ஆஃப் ஜெண்டர் இருக்கு. என்னென்னா மாஸ்குலின், ஃபெமினைன், நியூட்டர், காமன் ஜெண்டர். இப்போ மாஸ்குலின் அப்படிங்கிறது ஆண் தன்மையை கூடிய ஹீ, அவன். ஓகேங்களா? ஒரு ஆணோட பேரு இதெல்லாம் வந்து மாஸ்குலின் ஜெண்டருக்கு கீழே வரும். இப்போ ஃபெமினைன் அப்படின்னா ஷீ, அவள். சில என்ன சொல்றது, பெண்களோட பெயர் எல்லாமே வந்து ஃபெமினைன் ஜெண்டருக்கு கீழே வரும். பெண் தன்மையை குறிக்கக்கூடியது. அதுக்கு அடுத்தது நியூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஜெண்டர் சொல்றாங்க. அப்படின்னா என்னன்னா நான் லிவிங் திங்ஸ் எல்லாமே நியூட்டர் ஜெண்டருக்கு கீழே வந்துடும். ஓகேங்களா? அது ஆணும் கிடையாது, பொண்ணும் கிடையாது, அது ஒரு திங்ஸ். ஓகேங்களா? அதே மாதிரி அப்டிராக்ட் நவுன் சொல்லுவாங்கல்ல, அந்த ஃபீலிங்ஸ், லவ், ஹானஸ்டி, ஃபெய்த் இதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, இதெல்லாம் கூட நம்மளோட இது எதுக்குள்ள வந்துடும், நியூட்டர் ஜெண்டருக்கு கீழே வந்துடும். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா காமன் ஜெண்டர்னு ஒண்ணு சொல்லுவாங்க. காமன் ஜெண்டர் அப்படின்னா வந்து அதுல மேலும் இருப்பாங்க, ஃபீமேலும் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சயின்டிஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல மேல் சயின்டிஸ்டும் இருப்பாங்க, ஃபீமேல் சயின்டிஸ்டும் இருப்பாங்க. அப்ப காமனா சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து காமன் ஜெண்டருக்கு கீழே வரும். இப்போ ஒரு ரூல் பார்க்கலாம். ஓகே, சில நவுன்ஸுக்கு வந்து ப்ரனவுன் வந்து ஃபெமினின் ஜெண்டர்ல தான் சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எந்தெந்த நவுன்லாம் வந்தா ஃபெமினின் ஜெண்டரை ப்ரனவுனா யூஸ் பண்ணும் அப்படிங்கறதா இந்த ரூல். ஓகேங்களா? இப்போ மூன், எர்த், ஸ்ப்ரிங், ஹோப், வெர்ச்சு, ஹியூமிலிட்டி, சேரிட்டி, மர்சி, ஃபெய்த், பீஸ், ஷிப், ரிவர், நேஷன், லிபர்ட்டி, ஃபேம். ஓகேங்களா? இப்போ நம்ம ஓவராலா பார்க்கும்போது ஒரு என்ன சொல்றது, ஒரு அமைதியான ஒரு விஷயத்த, ஒரு சாஃப்டான விஷயத்த எல்லாத்தையுமே வந்து ஒரு பெண் தன்மையோட கம்பேர் பண்ணியிருக்கிற மாதிரி தெரியுது. இப்ப பாக்கலாங்களா? இப்ப மூன், எர்த், ஸ்ப்ரிங், ஹோப்னா என்னது, நம்பிக்கை, வெர்ச்சுனா அறம், ஹியூமிலிட்டி ஈரப்பதம். ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து ஒரு சாஃப்டான விஷயத்தெல்லாம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, பெண் தன்மையோட கம்பேர் பண்ணி அதை ப்ரனவுனா வந்து சொல்றாங்க ஒரு சென்டென்ஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ஒரு விஷயத்த நம்ம ஈஸியா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒரு சாஃப்டான நேச்சர் இருக்கிறது மோஸ்ட்லி வந்து ஃபெமினின் ஜெண்டர்ல சொல்லலாம் அப்படிங்கிறதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்ப பார்க்கலாம் சென்டென்ஸ்ல, ஸ்ப்ரிங் ஹாஸ் இட்ஸ் ஓன் சார்ம் அண்ட் டெலைட்ஸ். இப்போ ஸ்ப்ரிங் அப்படிங்கிறது வந்து நவுன். ஓகேங்களா? இது வந்து என்ன இருக்கு, ஃபெமினின் ஜெண்டருக்கு கீழே இருக்கு. அப்ப இதை ஃபாலோ பண்ணி வர ப்ரனவுன் வந்து என்னவா இருக்கணும் அப்படின்னா ஃபெமினின் ஜெண்டர்ல சொல்லணும். ஆனா இவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க, நார்மலா நமக்கு இந்த ஸ்ப்ரிங் அப்படிங்கிறது இட்ஸ் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்டுக்கு டிஃபால்ட்டா போகும். ஆனா அப்படி வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஒரு ரூலை கொடுத்து அதுக்கு கீழே வந்து எக்ஸாம்பிளும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸ்ப்ரிங் ஹேஸ் ஹெர் ஓன் சார்ம் அண்ட் டெலைட்ஸ். ஓகேங்களா? இட்ஸ்ங்கிறத மாத்திட்டு ஹெர்ன்னு மாத்தணும். ஏன் அப்படின்னா இது ஃபெமினின் ஜெண்டர் ரூல்ஸ்க்கு கீழே வருது. இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்துச்சு அப்படின்னா ப்ரனவுன் வந்து என்ன இதுல யூஸ் பண்ணணும், ஃபெமினின் ஜெண்டர்ல யூஸ் பண்ணணும். இப்ப சம் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஓகே, இதுல ரிவர் ஹேஸ் அ வெரி பிளசன்ட் அட்மாஸ்பியர் அரௌண்ட் இட். அதாவது ரிவரை சுத்தி வந்து என்ன சொல்றது, ஒரு நல்ல ஒரு பிளசண்டான அட்மாஸ்பியர் இருக்கு. ஓகேங்களா? அப்ப அதைய சுத்தி அப்படின்னு சொல்லிட்டு இட்டுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருக்கோம். அப்ப அப்படி வரக்கூடாது. அப்ப நம்ம என்ன பண்ணோம், அரௌண்ட் ஹெர்ன்னு தான் சொல்லணும். இட்டை மாத்திட்டு ஃபெமினைன்ல ஹெர்ன்னு தான் சொல்லணும். ஏன், இட்டுங்கிறது ரிவர் தான் சொல்லுது. ரிவர் வந்து ரூல்ஸ் படி என்ன பண்ணணும், ஃபெமினைன் ஜெண்டர்ல தான் ப்ரொனவுனா யூஸ் பண்ணிட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இட்டுங்கிறத மாத்திட்டு ஹெர்ன்னு சொல்லணும். ஓகே, சேரிட்டி its own way of ஸ்ப்ரெட்டிங் ஹாப்பினஸ். ஓகேங்களா? சேரிட்டி அப்படின்னா என்னது, கொடுத்து உதவக்கூடிய ஒரு விஷயம். ஓகேங்களா? அப்ப என்னது, ஹேஸ் இட்ஸ், அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு வழி இருக்கு. என்ன வழி அப்படின்னா வந்து ஹாப்பினஸ் ஸ்ப்ரெட் பண்றது அப்படிங்கறத அந்த சென்டென்ஸ்ல சொல்லியிருக்காங்க. அப்போ அது அப்படின்னு சொல்லக்கூடாது, அவள் அப்படின்னு தான் சொல்லணும். அப்ப ஹெர், சேரிட்டி ஹேஸ் ஹெர் ஓன் வே ஆஃப் ஸ்ப்ரெட்டிங் ஹாப்பினஸ். ஓகேங்களா? இப்போ ஏன் வந்து சொல்றோம் அப்படின்னா ரூல்ஸ் படி சேரிட்டி வந்து ஃபெமினைன் ஜெண்டருக்கு கீழே வருது. இப்போ அடுத்தது பார்க்கலாம். இப்ப சில வார்த்தைகள் வந்து என்னென்ன பார்த்தோம், சேரிட்டி, ஸ்ப்ரிங், மூன், எர்த், ஹியூமிலிட்டி இதெல்லாம் வந்து நவுனா வந்துச்சு அப்படின்னா ப்ரனவுன் வந்து என்னவா யூஸ் பண்ணணும், ஃபெமினின் ஜெண்டர்ல இருக்கும். அதே மாதிரி மாஸ்குலினுக்கும் சில வார்த்தைகள் இருக்கு. அது என்னென்ன வார்த்தைகள்னு பார்க்கலாம். ஓகேங்களா? த சன். ஓகேங்களா? டைம், டெத், வின்டர், விண்ட், சம்மர், தண்டர், ஓஷன், லவ், வார், வைட். இப்போ இது ஜென்ரலா ஓவராலா பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது, ஒரு ஹார்ஷான, ஹார்டான, நாட் சாஃப்ட் அதெல்லாம் என்ன பண்றாங்க, ஒரு மாஸ்குலின் ஜெண்டரோட கம்பேர் பண்ணிருக்காங்க. இப்போ சென்டென்ஸ்க்கு வருவோம். அப்ப என்ன பண்ணணும், ப்ரனவுனா யூஸ் பண்ணும்போது நம்ம மாஸ்குலின் ஜெண்டர்ல இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்து சென்டென்ஸ்ல நவுனா வரும்போது ப்ரனவுனா வந்து மாஸ்குலின் ஜெண்டர் போடணும். ஓகேங்களா? அதுதான் இந்த ரூல். இப்போ எக்ஸாம்பிள் பார்ப்போம். the sun shot its bright rays. ஓகேங்களா? இப்ப நமக்கு தெரியும் இட்ஸ், சன் வந்து இட்ஸ் தான் நம்ம சொல்லுவோம் அப்படின்ட்டு. ஆனா வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ரூல் படி நம்ம வந்து மாஸ்குலின் ஜெண்டர்ல தான் நம்ம சொல்லணும். ஓகேங்களா? அப்ப the sun shot
his bright rays அப்படின்னு தான் போடணும். ஏன்னா சன் அப்படிங்கிறது வந்து மாஸ்குலின் ஜெண்டருக்கு கீழே வர செட் ஆஃப் வேர்ட்ஸ்க்கு கீழே வருது. அப்ப the sun shot his bright rays. ஓகேங்களா? the sun shot his bright rays. அதாவது சன்னை வந்து என்ன பண்ணுது, அதோட பிரைட் ரேஸ வந்து வெளியே விடுது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவன் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும், அது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது. இப்ப அடுத்தது பார்க்கலாம், அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாம். டெத். ஓகேங்களா? டெத் அப்படின்னா என்னது, மாஸ்குலின் ஜெண்டருக்கு கீழே வர ஒரு நவுன். அப்ப டெத் ஹேஸ் இட்ஸ் ஓன் ரிவார்ட்ஸ். ஓகே, இப்ப இதுல வந்து என்னது, இட்ஸ் அப்படிங்கிறது டெத்தை தான் சொல்லியிருக்காங்க. அப்ப அதை மாத்திட்டு நம்ம என்ன பண்ணணும், டெத் ஹேஸ் ஹிஸ் ஓன் ரிவார்ட்ஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இப்போ அடுத்த சென்டென்ஸ்ல பார்க்கலாம். எ வார். வார்ங்கிறது என்னது, மாஸ்குலின் ஜெண்டர்ல வரக்கூடிய செட் ஆஃப் நவுன்ஸ்ல அதுவும் ஒண்ணு. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, ஹிஸ் தான் போடணும். வார் ஹேஸ் ஹிஸ் ஓன் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு தான் சொல்லணும். ஓகேங்களா? தேங்க்யூ.